வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கருள் முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல் 1170 நீரும் என்பு என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடி. இந்த பாடல் பிறவியற பாடப்பெற்ற பாடல். தானதந்த தானதான தானதந்த தானதான தானதந்த தானதான தானதான நம் பாடல். நீரும் என்பு தோழினாலும் ஆவது என்கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி நேசமொன்று தாதை தாயர் ஆசை உண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் இன்ப வாழும் ஆகி ஊனம் ஒன்று இல்லாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஏந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாதும் சூரன் அந்த லோகம் மேன்மை சூறை கொண்டு போய் விடாது தோகையின் கண் மேவி வேலை விடும்பீரா தோழி என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே பாதகங்கள் வேறி நூறி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே. நீரும் என்பு தோழினாலும் ஆவது என்கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி நேசமொன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் இன்ப வாழ்வும் ஆதி ஊனம் ஒன்றில்லாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஏய்ந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாதோன்னு முதல் பகுதியில் கேட்கிறார். அதாவது ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுகோளை முதல் பகுதியில் சுவாமி வைக்கிறார். முதல்ல நீர் எலும்பு தோல் இவர்களால் ஆவது என் அதாவது ஆக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு கை கால் இவைகளோடு நீண்ட அங்கமாகி அங்கங்களுடையதாகி உடல் கொண்டு மாயமயமான உயிர் அந்த உடலில் ஊறப்பெற்று உரையப்பெற்று ஆசை பொருந்திய தந்தை தாய் ஆகிய இருவர்களும் காதல் கொண்ட சமயத்தில் கருவில் உற்று ஒழுக்க நெறியில் நிற்கும் பிள்ளையாக தோன்றி அடிதற்கே உரியவனாய் பூமியில் வந்து அல்லது அடிபடும் வாய் துவாரத்தின் வழியே வந்து அனுபவிக்கும் இன்ப வாழ்வை உடையவனாகி குறை ஒன்றும் இல்லாமல் மாதரோடு மனவேட்கை மிகுந்து எழ அவர்களோடு சம்பந்தப்பட்டு ஊழ்வினையின்படி அமைந்த முடிவு காலத்தில் எருமை வாகனம் அதை மேதியும் யமனும் வந்து பாசக்கேற்று வீச இந்த மாமிச உடல் அழிந்து போகும் மாயச் செயல் முடிவு பெற்று விடாதோ அப்படின்னு முதல் பதில கேட்கிறார். ரெண்டாவது பதில சூரன் அண்ட லோகம் மேன்மை சூரை கொண்டு போய் விடாது தோகையின் கண் மேவி வேலை விடும்பீரா தோழி என்பு மாலை வேணி மீது கங்கை சூடி ஆடு தோகை பங்கரோடும் சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே பாதகங்கள் வேறி நூறி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்ந்ததான பெருமாளே. சூரன் அண்டங்களாம் லோகங்களின் மேலாம் தலைமையை கொள்ளையெடுத்து போய்விடாமல் மயிலின் மீது ஆரோகணித்து வேலாயத்து செலுத்திய வீரனே தோள் மீது எலும்பு மாலையும் ஜடையின் மீது கங்கையும் சூடி ஆடல் புரியும் மயில் அணைய பார்வதி பாகராம் சிவனுக்கு ரகசிய பிரணவ பொருளை உபதேசித்த பெருமாளே. இந்த பூமியை உண்டவனான மாயன் புல்லாங்குழலை ஊதி மகிழ்பவன் முன்பு திருமணிசை ஆழ்வார் ஆகிய பாவலர்களின் அதாவது கவிஞர்களின் பாடலை கண்டு மகிழ்ந்து அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்கள் பின்பு செல்பவனாகிய திருமாலின் மருகனை பாவங்களை வேரி குலைத்து நூறி பொடிபடுத்தி நீதி சொற்களை கொண்டு வேத உண்மைகளை எடுத்து பாடும் அன்பர்களுக்கு செல்வ பொருளாய் உள்ள பெருமாளே உடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப இணக்கமான அற்புதமான வேண்டுகோளை வைக்கிறார் இந்த பாடலில். இப்போ இந்த பாடலில் ரெண்டாவது பதில் தோகை பங்கரோடு சூது மொழிவோனே அதாவது உபதேசித்தது மௌனமறை அதனால் அது சூதுனா ரகசியம் ரகசிய பொருளை சொல்கிறார். சூது மொழிவோனுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம். அதில் நிறைய மறைப்பொருள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாவலோர்கள் பாடல் கண்டு திருமால் அவர்கள் பின்னால் செல்கிற வரலாறு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதைத்தான் இந்த பாடலில் மீண்டும் ஒரு முறை நம்ம குருநாதர் சொல்கிறார். ஊனுடம்பு மாயும் மாயம் ஒழியாதோன்னு கேட்குற பாடல். அதாவது இந்த பாடல் முதல் பகுதியில் ஒரு மனிதனுடைய லைஃப் சைக்கிள் வாழ்க்கை வரலாறு. இந்த உடம்பு எது நீர் எலும்பு தோல் இவர்களால் ஆக்கப்பட்ட குடிசை என்னுடைய கை கால்கள் இவைகளோடு நீண்ட உறுப்புகள்லாம் கொண்டு மாயமான உயிர் ஊறப்பெற்று அன்பு பொருந்திய தந்தை தாய் ஆகிய இருவரும் காதல் கொண்ட அந்த சமயத்தில் கருவில் உற்று ஒழுக்க நெறியில் நிற்கும் பிள்ளையாய் தோன்றி அடிதற்கே உரிய வழியில் போய் அனுபவிக்கும் இன்ப வாழ்வை உடையவனாகி குறை ஒன்றும் இல்லாமல் மாதரோடு மனவேட்கை மிகுந்து எழ அவர்களோடு சம்பந்தப்பட்டு ஊழ்வினையின்படி ஏற்பட்ட முடிவு காலத்தில் எருமையை வாகனமாக கொண்ட
யமனும் தவறாமல் வந்து பாசக்கேற்று வீச இந்த மாமிச உடல் அழிந்து போகும் மாயம் இனிமேலாவது முடிவு பெறாதா? எத்தனை பிறவி எடுக்கிறதுனா? எழுகடல் மணலை அடவிடன் அதிகம் இழந்த பிறவி அவதாரம். இவ்வளவு பிறவி எடுத்துட்டு இன்னியாவது பிறப்பு இல்லாம என் வாழ்க்கை முக்தி பெறாதா? அதுக்கு உன் அருள் வாய்க்காதான்னு கேட்குறாரு. எந்த பெருமான் கேட்குறாரு? சூரன் அண்டங்களாம் லோகங்களின் மேலான தலைமையை கொள்ளை எடுத்து போய்விடாமல் மயிலின் மீது ஏறி வேலாயத்தை செலுத்திய வீரப்பெருமாளே, தோல் மீது எலும்பு மாலையும் சடையில் கங்கையும் தரித்து நடனம் புரிபவர், மயில் போன்ற பார்வதியின் பக்கத்தில் இருப்பவருமான சிவபெருமானுக்கு ரகசிய பிரணவ பொருளை உபதேசித்த பெருமாளே, இந்த பூமியை உண்டவனான மாயன், மூங்கில் புல்லாங்குழல் ஊதியவன், முன்பு திருமுழுசு ஆழ்வார் ஆகிய புலவர்களின் பாடலில் மனம் மயங்கி பின்னர் அவளின் வேண்டுகோளுக்கு இறங்கி அவர்களின் பின்பு செல்பவனாகிய திருமாலின் மகனே, பாவங்களை குலைத்து பொடி செய்து நீதி சொற்களை கொண்டு வேத உண்மையிலே எடுத்து பாடுகின்ற அன்பர்களுக்கு செல்வமாக விளங்கி அருள்வாளிக்கும் பெருமாளே, இந்த உடல் மாமிச உடல் அழிந்து போகும் மாயம் முடிவு பெற்று விடாதா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்கு அருவுரை, எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அருவுரை. குருநாதர் அருணா பெருமாள் முருகா 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 முருகாசனம்.